மே மாதம் 5ஆம் தேதி திருவாரூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாநில மாநாடு நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா, தமிழக வணிகர்கள் ஆன்லைன் வர்த்தகம் காரணமாக 35% வருமான இழப்பை எதிர்கொள்கின்றனர் என்று கூறினார். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு ஆண்டு வருவாயாக உரிமம் பெற தேவையில்லை என்றும், ஆயுட்காலம் முழுவதும் ஒரே லைசன்ஸ் நடைமுறை என்றும் மாநில தலைவர் AM விக்ரமராஜா தெரிவித்தார். விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு என்ற தலைப்போடு நடைபெற இருக்கிறார். ஏன் விழிப்புணர்வு என்று சொன்னால், இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஏறக்குறைய 35 விழுக்காடு வியாபாரிகளிடம் சுரண்டி இருக்கிறார். இந்த ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளூர் வணிகத்தை நாம் பாதுகாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு என்ற தலைப்போடு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறார். அதே போன்று கார்ப்பரேட் கம்பெனிகள், அண்டை மாநிலத்தை சேர்ந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழகத்தில் கால் பதித்து ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்ச்சிதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுத்து, தமிழகத்தில் உள்ள வியாபாரிகளை மீட்டெடுத்து தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு பல லட்சம் வணிகர்களை ஒன்று திரட்டி அந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடைபெற இருக்கிறது.